ஹாய் गाइस, இன்னைக்கு நம்ம வந்து எங்க வீட்ல வந்து பொரி இருந்தது, மிக்சர் கொஞ்சம் இருந்தது, ஆனியன் கூட இருக்கு, டொமேட்டோ கூட இருக்கு, கத்தி கூட இருக்கு, அது வந்து கொய்யாக்கா கூட இருக்கு. நாங்க வந்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போறோம். கொய்யாக்கா வந்து நாங்க இத ஆட் பண்ண போறது இல்ல, சும்மா வெறுப்பாங்க கடிச்சுக்கலாம். ஆமா. சோ இப்போ நாங்க வந்து கட் பண்றோம். ஃபர்ஸ்ட் கட் பண்ணிடலாம். கட்டிங் வேலை ஒர்க் கட் பண்ணலாம். பெரிய வீடியோ பாத்து பொடிசா குட்டியோண்டா கட் பண்ணனும். ஆமா, இது வந்து ஆங்க சார் தெரியுதா பாரு, ரெண்டு தெரியுதா பாரு. ஒரு ஆள் தான் தெரியுது. எது கிரீன் தெரியுதா இல்ல தெரியுது? இது தெரியலையா? ரெண்டு பேரும் மட்டும் தான் தெரியுறாங்க, கையெல்லாம் தெரியல. வா இரு இரு நீ ஒண்ணும் பண்ணாத, அப்படியே பாரு. இப்படி வாமா, மூஞ்செல்லாம் தெரிய வேணாம், அவங்க செய்யறத பாரு. சரி, இது எப்படியே சாப்பிட்றதுக்கா இல்லை குப்பையில் போகிறதுக்கா? இதெல்லாம் இப்போ ரெடி பண்ண தெரியுதா இல்லையா? நான் வந்து கட்டிங் பண்ணுறேன். விட்டு நானே பார்த்துக்கிறேன், விடுக்கடி அம்மா. பண்ணுங்க பண்ணுங்க. நான் வந்து கட்டிங் பண்ணுறேன், அவங்க மிக்சிங் பண்ணுறாங்க. சொல்லிட்டு ஒன்று ஒன்றா சொல்லுங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மிக்சர் போட்டு இப்போ பொரி போட்டுறலாம். கொஞ்சம் கையில் எண்ணெய் ஊற்றிடுவாமா. இது வந்து தக்காளி. வீட்டில் குழந்தைங்களுக்கு எது கொடுக்கணும்னு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. கடை வெங்காயம் தக்காளி எடுத்து அரிஞ்சு போட்டு 4 மொட்டு வாங்கிட்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஸ்பூன் எடுத்துக்கோமா. ஸ்பூன் எங்க? அதை மிக்ஸ் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டொமேட்டோ தூக்கி போடுங்க. ஆமா, இப்போ நான் டேஸ்ட் பண்றேன். எங்க துண்டு இருங்க, டொமேட்டோ போட்டு சாப்பிடணும். நல்லா அடி பாகலா, கிண்டுறதுக்குள்ளேயே வாயில வச்சுட்டு அழுகல. இதாங்க டொமேட்டோ வந்து மிக்ஸ் பண்ணணும். காமிங்க அதை கிட்டு. எல்லாம் தெரியுது. கிண்டுங்க நல்லா. இங்கே பாருங்க, ஆனியன் போடணும். அடுத்தது இதில் வந்து கொஞ்சம் வெல்லம் கூட நம்ம போட்டுக்கலாம். அழகா வெல்லம் கூட இப்போ குட்டீஸ் எல்லாம் சாப்பிடணும்னா வெல்லம் கூட போட்டுக்கலாம். வெல்லம் போட முடியாது, போட்டுக்கலாம். அப்புறம் வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். அடுத்து கொத்தமல்லி தழை போட்டுக்கணும். எல்லாம் சேர்ந்து தண்ணி எத்தனை ஊற்ற வேண்டியது. கருவேப்பிலை எல்லாம் இல்லை, கொத்தமல்லி ஈஸியா நம்ம அவங்க வீட்டு கேஸ் காலியாதுல நாங்கள் ரெடி பண்ணிட்டோம். இந்த ஸ்நாக்ஸை வந்து ஸ்கூலுக்கும் அனுப்பி விடலாம், வீட்லேயும் சாப்பிட்லாம். இதில் வேணும்னா மூக்கு கடலை அவிச்சி போட்டுக்கலாம். மூக்கு கடலையா? கொண்டக்கடலை. கொண்டக்கடலை, மூக்கு கடலை அவிச்சி போட்டுக்கலாம். வேர்க்கடலை கூட, ஊற வச்ச வேர்க்கடலை கூட இதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேபிக்கு நான் கொடுக்க போகிறேன், பாருங்கள். புடிமா இந்த காமி இதில் போய் வச்சுக்கோங்க. பாருங்கள், டேஸ்ட் பண்றேன். எனக்கு பிடிச்சிருக்கு. சாப்பிட்டு பாருங்க. அழகாக சொல்லணும், அங்கே வீடியோ பார்த்து சொல்லுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்படி கையில வச்சு சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. புளிப்பு காரம் லைட்டா இனிப்பு எல்லாமே சேர்த்து சூப்பரா இருக்கு. இருங்க, நானும் சாப்பிட்டு பாக்குறேன். இப்ப I like this. சூப்பரா இருக்கு. அருமையான சூப்பரான ஒரு சைடிஷ் வந்து வீட்டிலே ரெடி பண்ணது. ஸ்நாக்ஸ் சைடிஷ் ஸ்நாக்ஸ் சூப்பராக இருக்கு. ஏன் சப்பாத்தி கூட சைடிஷ் வச்சு சாப்பிட்லாம். உள்ள படுத்துருக்க ஆளை கூப்பிட்டு சப்பாத்தி என்ன செமையா டேஸ்ட் வந்து பாப்பா சொன்ன மாதிரி பேபி சொன்ன மாதிரி காரம், இனிப்பு, சோப்பு தன்மை, ஆனியனில் உள்ள ஒரு சோப்பு தன்மை எல்லாமே செமையாக இருக்குது. இதை நீங்கள் ரெடி பண்ணுங்க, சாப்பிடுங்க. ஓகே, 1 minute guys, நான் வரியா குளிக்க யாருக்கும் குடிக்க வேணாம், நீங்கள் இதில் சொல்லிடுங்க. ஓகே ஓகே பாய். சூப்பராக இருக்கு. ஓகே பாய் பாய் பாய்.